எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யுனிவர்சிட்டி பிஇ டிகிரி சர்டிஃபிகேட்ல உங்களோட நேம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அத எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்ல உங்க நேம்ல வந்து சம் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா, அத எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கன்டினியூவா வரும். அதே மாதிரியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஇ படிக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படின்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் ஏதாவது சம் சேஞ்சஸ் பண்ணி பிஇ டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த நேம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நேம் சேஞ்ச் அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேம் சேஞ்ச் அப்டேஷன் வந்து யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ஸ் படி தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து யூனிவர்சிட்டி வந்து அப்ரூவ்டு வாங்கியிருக்கணும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கசட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த நேம் சேஞ்ச் அப்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த நேம் சேஞ்ச் அப்டேஷன் வந்து யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அங்கே தான் வந்து பண்ணி தருவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி தருவாங்க. இது எப்போ வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கவர்மெண்ட்லேருந்து கசட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நேம் சேஞ்ச் அப்டேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. கசட் நோட்டிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லைங்க. கவர்மெண்ட்லேருந்து கசட் அப்படின்னா நியூஸ் பேப்பர்னு அர்த்தம். நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அப்படி வந்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த நேம் சேஞ்ச் அப்டேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. தென் இந்த நேம் சேஞ்ச் அப்டேஷனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்கள் காலேஜ் பிரின்சிபல் மூலியமாக இது வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கதா அந்த ஃபார்ம். இந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்டர் ஃபார் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்ளிகேஷன் ஃபார் நேம் சேஞ்ச் அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃபார்ம்லேயே. இல்லை ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது உங்களோட நேமும் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. அதில் கீழே பாருங்கள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓல்டு நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதாவது பழைய நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருந்திருக்கும் காலேஜில் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அதில் போட்டுக்கோங்க. கோர்ஸ் பிரான்ச் செமஸ்டர் கேட்டிருக்காங்க. உங்களோட கோர்ஸ் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, இப்போ பிஇ தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஇன்னு கொடுத்துக்கோங்க. பிரான்ச் நீங்கள் எந்த பிரான்ச், சிவிலா மெக்கானிக்கலாக அந்த மாதிரி உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அது வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. தென் செமஸ்டர் நீங்கள் எத்தனாவது செமஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. தென் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், நீங்கள் எந்த காலேஜில் வந்து படிச்சிட்ருக்கீங்களோ அந்த காலேஜ் நேம் வந்து கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க. நியூ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதாவது இப்போ நீங்கள் புது நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கல்ல அந்த நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து கொடுத்துக்கோங்க. தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் கசட் பேஜ் நம்பர், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கசட் பேஜ் நம்பர் எந்த பேஜ் நம்பர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அந்த பேஜ் நம்பரை வந்து அந்த இதில் போட்டுருங்க. தட் இன்க்ளூட்ஸ் த நேம் சேஞ்ச், அதாவது உங்கள் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க தமிழ்நாடு கசட்லேருந்து, அந்த பேஜ் நம்பர் தான் நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த பேஜ் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் டேட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் கசட், என்றைக்கு வந்து இந்த கசட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. தென் இமெயில் ஐடி ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. கான்டாக்ட் ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் கரண்ட்டாக நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. தென் டீட்டெயில்ஸ் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது பேமெண்ட் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் மூலியமாக தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவீங்க. எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் டிடி நம்பர், நீங்கள் டிடி எடுத்து தான் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ வந்து அந்த டிடி நம்பர் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. பேங்க் அண்ட் பிரான்ச், எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் கொடுத்துக்கோங்க. அது எந்த பிரான்ச்சில் இருக்கோ அந்த பிரான்ச்சும் கொடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட் வந்து டேட், நீங்கள் என்றைக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க. தென் லாஸ்ட் டிக்ளரேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் டிக்ளரேஷனில் ஒன்றும் பண்ண தேவையில்லை. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. தென் லாஸ்ட் டேட்டுன்ற இடத்துல நீங்கள் என்றைக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களோ அந்த டேட் வந்து போட்டுக்கோங்க. தென் சிக்னேச்சர் ஆஃப் த பிரின்சிபல் வித் ஆஃபீஸ் சீல், அதாவது உங்கள் காலேஜில் இருக்க பிரின்சிபல்கிட்ட வந்து இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. வித் அந்த உங்களோட காலேஜோட சீலோடு சேர்த்து பிரின்சிபல் வந்து சிக்னேச்சர் வந்து போட்டு தரணும். இவ்வளோ தாங்க இந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் இப்படி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் காலேஜ் பிரின்சிபல் மூலியமாக தான் மூவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் காலேஜ் பிரின்சிபல் சைனோடு சேர்த்து நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து மூவ் பண்ணலாம். தென் இந்த நேம் சேஞ்ச் அப்டேஷனுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
filled in application form forwarded by the principal of respective college along with the processing fee அப்படி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை உங்கள் காலேஜ் பிரின்சிபலுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு தென் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 1500 இருக்கும். அதோடு சேர்த்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நம்பர் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கசட் தட் இன்க்ளூட்ஸ் த அப்ளிகன்ட்ஸ் சேஞ்ச் ஆஃப் நேம். அதாவது உங்களோட சேஞ்ச் ஆஃப் நேமை வந்து உங்கள் பேர் மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கசட்லேருந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து அது எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் த பேஜ் இன் விச் த நேம் ஹேஸ் பீன் சேஞ்ச்டு. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களாம். உங்களோட மாற்றின பேரை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் HSC, SSLC மார்க் ஷீட் அண்ட் ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க் ஷீட் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டும் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டும் வந்து தேவைப்படுமா. தென் நெக்ஸ்ட் வந்து உங்களோட செமஸ்டரோட மார்க் ஷீட். நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டர் எழுதியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் 8th செமஸ்டர் எழுதுறீங்க அப்படின்னா 7 செமஸ்டர்ஸ் எழுதியிருப்பீங்க. அது எல்லாத்தோட மார்க் ஷீட்டும் தேவைப்படும். தென் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இல்லைனா வந்து லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டஸ்டேட் காப்பி உங்களோட ஹால் டிக்கெட்டோட காப்பி வந்து நீங்கள் அட்டஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் ஃபில் பண்ணி அந்த ஃபார்மோட அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து ஃபில் பண்ணி இதெல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரியே வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது ப்ரைவேட்டாக டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.